நீங்க வந்து ஒருத்தர் பிழை செய்யறாங்க, அவருடைய மனசு நோகக்கூடாது தானே, சொல்லக்கூடாது. நீங்க சொன்ன அவருடைய மனசு நோகுமா இல்லையா? மனசு நோகாம சொல்லணும்னுவாங்க, கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் வந்து கடுமையான கோபத்தின் காரணமாக என்னுடைய அடிமையை போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். ரோட்ல போட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக சவுக்கால போட்டு அடிச்சார். அவருடைய அடிமையை போட்டு பின்னி எடுக்கிறார். பின்னி எடுக்கும் பொழுது ஏலம் அபா மசூத், அபு மசூதே கேளு என்று ஒரு சத்தம் கேட்குது, இவட காதுக்கு கேட்குது. அபு மசூதே கேளு அப்படின்னு. ஃபலம் அஃப்ஹம் அஸ்ஸௌத மினல் கலபி, கடுமையான கோபத்தின் காரணமாக அது யாரோட குரல்னு எனக்கு விளங்கல. யாரோ என்னை கூப்பிடுறாங்க, எனக்கு கடுமையான கோபத்தின் காரணமாக அது யாரோட குரல்னு சொல்லி எனக்கு விளங்கல. கடைசியில் அந்த குரல் வந்து அப்படி கிட்ட கிட்ட வந்துருது. திரும்பி பார்த்தா யாரு? நபிகள் நாயகம். அபு மசூதை கேளு கேளுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இவருக்கு கடுமையான கோபம், போட்டு பின்னி எடுக்கிறார். ரசூலுல்லாஹ் கண்டோன்னே ஃபால்கைது சௌத மின்யதி, என் கையில இருந்து சவுக்கு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னே நபிகள் நாயகம் சொல்றாங்க, முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இழலம் அபா மசூத், அபு மசூதை தெரிஞ்சுக்க, அன்னல்லாஹ் அக்தரு அலைக மின்க அலா ஹாதல் குலாம், இந்த அடிமை விஷயத்தில் நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறியோ அதை விட ஓம் விஷயத்தில் அல்லாஹ் பலம் வாய்ந்தவன், சக்தி வாய்ந்தவன் தெரிஞ்சுக்க. உன்னை விட இவன் பலகீனமான நிலையில் இருக்கிறனால தானே போட்டு பின்னி எடுக்கிற. ஆனா உன்னை விட மேல இருக்கிறானே ரப்பு, அவன் ஓம் விஷயத்துல சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. என்னதுன்னு விளங்குது தானே? நீ இவர் பலகீனமா இருக்கிற, அடிக்கிற, யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, அவன் அடியை வாங்கிட்டு இருப்பான். ஏன் பலகீனமா இருக்கிறான்? இதே மாதிரி அல்லாஹ் உன்னை பின்னி எடுத்தாண்டா சிந்திக்க சொல்றாங்க நபிகள் நாயகம். அதோட சொல்றாரு, ஃபகுல்து லா அத்ரிபு மம்லூகன் பஅதஹு, அல்லாஹ்வின் தூதரே, இதற்கு பிறகு எந்த அடிமையை நான் அடிக்க மாட்டேன். அதுக்கு பிறகு அவர் அடிக்கவே இல்லை எந்த ஒரு அடிமைக்கும். இதுல முக்கியமான ஒரு பாடம் என்ன? இதுல வந்து சொன்னோனே கட்டுப்படுறது ஒன்று இருக்குது. முக்கியமான ஒரு பாடம் என்னண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த எந்த இடத்துல தடுக்கிறாங்கன்னு பாருங்க. இது வந்து ரோட்ல தான் நடக்குது. வீட்டுக்குள்ள நடந்தா நபிகள் நாயகத்துக்கு விளங்குமா? தெரியாது. வெளியில தான் நடக்குது. வெளியில நடக்கும் பொழுது 4 பேர் வந்து சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? நபிகள் நாயகம் என்ன பார்க்கல? 4 பேர்ட முன்னாடி நான் சொன்னா அபு மசூடைய மானம் போகுமே என்று ரசூல்லா பார்க்கல. ரசூல்லா என்னத்தை பார்க்கறாங்க? சேலை பார்க்கறாங்க. இவர் செய்யக்கூடிய செயல் ரொம்ப மோசமான செயல், சேலை தடுக்கிறாங்க. இவருடைய மானம் போகும், இவருடைய மனசு வலிக்கும், எல்லாட பேருக்கு வாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ராசியமா சொல்லுவோம் அப்படியெல்லாம் ரசூல்லா பார்க்கல, பப்ளிக்கா சொல்றாங்க ரசூல்லா. ஆனா இன்றைக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஒருத்தர் பிழை செய்யறாங்க, அவருடைய மனசு நோகக்கூடாது தானே, சொல்லக்கூடாது. நீங்க சொன்ன அவருடைய மனசு நோகுமா இல்லையா? மனசு நோகாம சொல்லணும்னுவாங்க, கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டான். மனசு நோகாம சொல்லக்கூடியவர்கள் அப்படியாச்சும் சொல்லணுமா இல்லையா? அப்படி கூட சொல்றது இல்லை. மனசு நோகக்கூடாது, எடுத்து சொல்லணும். அவ்வளவுதான் மார்க்கத்துடைய சட்டம். மனசு நோக்குற ஒரு கான்செப்ட் வந்து இஸ்லாத்துல கிடையாது. அப்படி இருக்கும்டா பேசிக் களிமாவே அடிபட்டு போயிடும். பேசிக் களிமா என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்கள் இல்லை. வேற வேற கடவுள்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் இதை சொல்லி பாருங்களேன், சந்தோஷப்படுவானா? மனசு வலிக்குமா அவனுக்கு? நீ வணங்கக்கூடிய கடவுள்கள் இல்லையாப்பான்னு சொன்னா மாலை போட்டு வரவேற்பானா? பின்னி எடுப்பானா? மனசு வலிக்குமா இல்லையா அவனுக்கு? அப்ப அங்கனைக்கு வந்து என்ன பார்க்க கூடாது, அவனுடைய மனசு வலிச்சாலும் நல்லதுதான். இப்ப சொல்றோம், ஊசி போடுறோம், வலிக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த வலியை பொறுத்துக்கிறோம் என்னதுக்கு? நல்லதுக்கு தானே. ஊசியை போட்டா அது எங்களுக்கு தான் நல்லது. நல்லதுக்காக வேண்டி வலியை பொறுக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி நல்லது சொல்லும் பொழுது கோவப்படத்தான் செய்வான். என்ன செய்ய? அதை விட நரகம் பெருசையப்பா, சொல்லத்தானே வேணும். அப்ப பேசிக். அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு வந்து ஒரு தப்ப காண்றாரோ அவருக்கு சக்தி இருந்தா கரத்தால தடுக்கட்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்றாங்க, கையால தடுக்கட்டும்ன்றாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறான், என்னடா குடிக்கிறேன்னு தூக்கி போட்டு மிதிக்கணும். சிகரெட் அவன் இல்லை, சிகரெட்டை தூக்கி போட்டு மிதிக்கணும். சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறான், போத்தல போட்டு ஒரே ஓட, இதுதான் கையால தடுக்கிறது. கையால தடுக்கிறதுன்னா இப்படிதான். இப்ப இப்படி நம்ம செய்யும் பொழுது அவன் சந்தோஷப்படுவானா அல்லது வந்து சண்டைக்கு வருவானா? அவனுடைய மனசு நோவுமா இல்லையா? இஸ்லாம் வந்து மனசு நோகுற கான்செப்ட் பார்க்க கூடாது, அவனுக்கு நல்லது சொல்லணும். நான் கடைசி ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்றேன். இந்த மனசு நோகுதுன்னு சொல்றாங்க தானே, அது குர்ஆன் வசனம் ஒன்று நான் சொல்றேன். அதே மாதிரி பாருங்க, எங்களோட உம்மா அப்பா இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வைன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவில்லாத விஷயத்துல எனக்கு இணை வைக்குமாறு உங்களை வற்புறுத்தினால், உங்களோட உம்மா வாப்பா எனக்கு இணை வைக்குமாறு வற்புறுத்தினால் ஃபலா துதிஹுமா, அவங்களுக்கு கட்டுப்படாதீங்க. வஸாஹிபுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலக விஷயத்துல எவ்வளவு வேண்டாலும் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கட்டுப்பட்டு போங்க. இந்த உலக விஷயத்துல என்ன சொன்னாலும் பேசாம வாயை பொத்திக்கிட்டு கட்டுப்பட்டு போங்க.
எனக்கு இணை வைக்கும் விதயத்தில் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா கட்டுப்பட வானா அப்படின்ட்டான். நான் வந்து முஸ்லீம் அல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டேன்னு வச்சுக்கிறேங்க. நான் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போறேன். அது எங்களோட உம்மா அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, மனவலியை கொடுக்குமா? மனவலியை தான் கொடுக்கும், மனசு வலிக்கு தான் செய்யும். உம்மா வாப்பாக்கு மனசு வலிக்கும்ன்றதுக்காக வேண்டி சத்தியத்தை விளங்கிட்டு அசத்தியத்தில் இருக்கிறதா, உம்மா வாப்போட மனசு வலிச்சாலும் பரவாயில்ல சத்தியத்தை ஏற்றுக்கொள்றதா? அப்ப நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கண்டா, அதை சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க. மனசு வலிக்காம சொல்லணும், மனசு வலிக்காம சொல்லணும்டா. எப்படி எப்ப சொல்றது, சொல்லி காட்டுங்க. ஒருத்தர் வந்து ஒரு சிலையை வணங்குறாரு, அவருக்கு மனசு வலிக்காம எப்படி சொல்றது? தலையை தடவிண்டாலும், நம்ம தலையை தடவி சொன்னாலும் இது கடவுள் இல்லப்பான்னு தானே சொல்லணும். நம்ம தலையை தடவி சொன்னாலும், இறக்கமா சொன்னாலும் இது கடவுள் இல்லப்பான்னு சிரிச்சுக்கிட்டு சொன்னாலும் அவனுக்கு கோவம் தானே செய்யும். ஆகையினால இது ஒரு குருட்டு சாட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு நபிகள் நாயகம் ரொம்ப இறக்கம் வச்சிருந்தாங்க அவருடைய மகள் மேல. ஒரு தடவை வீட்டுக்கு வராங்க நபிகள் நாயகம், வீட்டு முடுக்கு ஒரு திரை தொங்குது, திரையில எல்லாம் விதவிதமான உருவங்கள். பார்த்தோன்னே வீட்டுக்கு போகாம திரும்பி போயிடுறாங்க நபிகள் நாயகம். வீட்டுக்குள்ள போய் தன்னுடைய மகளை பார்த்து என்ன செய்யலாம், அன்பா சொல்லிக்க, மகளே இது வந்து இந்த திரை இருக்குதே, இதுல வந்து உருவ பொம்மைகள் எல்லாம் இருக்குது, அதை கலட்டு அப்படின்னு சொல்லி இறக்கமா வீட்டுக்குள்ள போய் சொல்லி இருக்கலுமையிலதா. கண்ட உடனே கோவத்துல திரும்பி போறாங்க. செய்தி வருது, நபிகள் நாயகம் வந்தாங்க, திருப்பி போயிட்டாங்க அப்படின்னு. அலி ரலியல்லாஹு அவர்கள் ஓடோடி போறாங்க, போயிட்டு கேட்குறாங்க, ஏன் வந்தீங்க, ஏன் வீட்டுக்குள்ள வரலன்னு. அப்பதான் நபிகள் நாயகம் காரணம் சொல்றாங்க, இந்த மாதிரி வீட்டு முன்னுக்கு வந்து திரையை தொங்க வச்சிருக்கிறீங்க, அந்த திரையில வந்து உருவ பொம்மைகள் இருக்குது, நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் கேட்குறாங்க. அப்ப இந்த இடத்துல மார்க்கத்துக்கு முக்கியமா, மனசு வலிக்கு முக்கியமா? எதுக்கு நபிகள் நாயகம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க? மகள்னு பார்க்க இல்லை, மார்க்கம் தான் முதலாவது. மனசு வலிச்சா வலிச்சுட்டு போகட்டும். சுருக்கமா சொல்றேன். அதே மாதிரி கடைசியா பார்த்துக்கிற இந்த மனசு வலிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு இந்த குர்ஆன் வசனம், வமா அத்ராக மல் ஹுதமா. ஹுதமா என்றால் எது? நாருல்லாஹில் மூகதா, மூட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு. ஹுதமா என்பது மூட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு. அந்த நெருப்புடைய தன்மை அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, அது உள்ளம் வரை போய் தாக்குங்கிற அல்லாஹ். இந்த உலகத்துல ஒரு இடத்துல நெருப்பு பட்டுச்சுன்னு வைங்களேன், பட்ட இடத்துல தான் வலிக்கும். இங்க பட்டா இங்க வரைக்கும் வலிக்குமா? வலிக்காது. எந்த இடத்துல காயம் பட்டாலும் பட்ட இடத்துல தான் வலிக்குமே ஒழிய உள்ளம் வரைக்கும் போய் தாக்காது. நரக நெருப்பு பத்தி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், உனக்கு எங்க பட்டா அந்த வலி அந்த வேதனை உள்ளம் வரைக்கும் போய் தாக்குங்கிறான். நரகத்துல நரக நெருப்புல போடுறான், ஒரு இடமா படும், உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெந்திரிக்கும். அந்த அவ்வளவு வேதனையும் உள்ளத்துல போய் தாக்குதுன்னு சொன்னா அது எப்படிப்பட்ட வலியா இருக்கும்? அந்த அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்க கூடியவன் அல்லாஹ் சொல்றான். பாத்தீங்களா? இதனால தான் வலி நிக்கவே நிக்காது, தோலை வேற அல்லாஹ் மாத்திக்கிட்டே இருப்பான். வலி வந்து இங்க ஒரு கேஸ்ட்ரிக் வந்தாலே தாங்குறோமா? கேஸ்ட்ரிக் ஒரு நெஞ்செறிவு வந்தா எப்படி துடிச்சு போயிடுறோம், நெஞ்செறிவு சாதாரணமா. அந்த படுற நெருப்பின் தாக்கம் இங்க வரைக்கும் போகுது, மேல இருந்து இங்க வரைக்கும். அப்ப யாருக்காச்சும் மனசு வலின்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் கேட்கணும், நான் சொல்லும் போது உங்களுக்கு மனசு வலிக்குதே, இந்த வலி பெருசா, அல்லாஹ் சொல்றானே உள்ளம் வரைக்கும் போய் தாக்கும், அது பெருசா? எது பெருசு உங்களுக்கு? அது பெருசா இருந்தா தப்புல இருந்து ஓரமாகிருங்க. இல்ல உங்களுக்கு இந்த சாதாரண மனசு வலி தான் பெருசுன்னு சொன்னா நீங்க உங்களோட விருப்பம், அங்க நீங்க தாங்கிக்கிறீங்க. ஆகையினால நம்ம வந்து என்ன செய்யணும், தப்புன்னு சொன்னா உடனே நாங்க விலகிறோம், இல்ல மறுமையில வந்து கடுமையான ஒரு தண்டனைக்கு நாங்க உள்ளாக்கப்படுவோம்.